தமிழ் பேசும் உள்ளங்களுக்கு இனிய வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம கேபி பாலாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேபி பாலா தொடர் விமர்சனம் நின்ன பாடு இல்லை, தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு யூடியூப் சேனலில் ஒரு ஆள் சொல்கிறாப்புல சர்வதேச கைக்கூலி, இன்னொரு சேனலில் நான் நம்பர் கேட்டேன் தொடர்பு கொள்ள முடியல, அதனால தப்பு செஞ்சுருப்பார். பாலாவுக்கு காசு எப்படி வருது, ஏதோ இதில் சூழ்ச்சி இருக்குது, ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்ட்டு வீடியோ. அதோட கூட நம்பரை மறைச்சிட்டாரு, ஆம்புலன்ஸ்லாம் போலி, அது உண்மை இல்லை, மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுத்தது அதுவும் விளம்பரத்துக்காக தான். இது தொடர்ச்சியாக மிகப்பெரிய விமர்சனமாக வந்துக்கிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பரு, ஆம்புலன்ஸ் எல்லாம் நம்பரை ஏன் மறைச்சி கொடுத்தாப்புல, அந்த நம்பரை போட்டு பார்த்தா அது ஒரு பெரிய ராயல் காரோட நம்பராக இருக்குது ஒரு தரப்பினர். இதற்கெல்லாம் சேர்த்து பாலா இப்போ பதிலடி கொடுத்துருக்காரு. நான் உதவி செய்கிறேன், பிரச்சனைக்காக தான் உதவி செய்கிறேன், ஆனால் அந்த உதவியே பிரச்சனையாகுங்கிறது இப்போ தான் தெரியுது. ஆம்புலன்ஸுக்கு நம்பர் மறைத்த காரணம், அதில் ஸ்டிக்கர் ஓட்டும் போது டிடிஏ அப்படின்ட்டு ஒரு டி தவறாக அடிக்கப்பட்டிருக்கு, அதுக்காக மறைச்சிட்டான். அதை பெருசாக எடுத்து பேசுகிறாங்க. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரும் சரி, அந்த வாங்கப்பட்ட இடத்துலையும் சரி, அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டி தப்பாக ஒட்டப்பட்டது, அதனால் அதை மறைச்சி இப்போ திருத்தி மறுபடியும் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு ஆம்புலன்ஸோடு வச்சுக்கிட்டு பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ ஆம்புலன்ஸ் இருக்கிறது உண்மையாகிறது. மோட்டார் சைக்கிள் அவரும் ப்ரூஃபாக காமிக்கிறாரு, தன்னுடைய பேருக்கு மாற்றப்பட்டது. பாலாவும் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு இதெல்லாம் மறுத்து. யூடியூப்பில் பேசுகிறவங்களுக்கு தனக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கணும், அதை வச்சு வியூவர்ஸை பெருக்கிக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு சில தலைகள் பேட்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கான்ட்ரவர்சியை போட்டு அதன் மூலம் சம்பாதிக்கணும்னு சில யூடியூப் சேனல் முயற்சி செய்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு அடியாக ஆதாரம் இல்லாமல் அடிக்கக்கூடாது. விமர்சிக்கலாம், விமர்சனம் முக்கியம், விமர்சிக்கலாம். பாலாக்கு எப்படி பணம் வருது அப்படின்ட்டு. அதுக்கு அவர் நான் சொந்த கை காசில் செய்கிறேன், பல ஈவெண்ட்டுக்கு போகிறேன், மேடைகளில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளராக இருக்கேன், இப்படி அவர் பல தரப்பட்ட விமர்சனங்களுக்கு பதில் சொல்லி இருக்கார். அதுவும் வேதனையோடு. ஹாஸ்பிட்டல் இல்லை அவர் கட்டுறது, கிளினிக், அதையும் விளக்கம் கொடுத்துருக்காரு. ஹாஸ்பிட்டல் அல்ல, அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பணம் செலவு தான் ஆகும், அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் செஞ்சுட்டு வரேன். கிளினிக் தான், ஒரு சில பெட்டுகள், நர்ஸு, டாக்டருக்கு ஒரு 30,000 ரூபா சம்பளத்தில் செய்யலாம் அப்படின்னு தான் இருக்கேன், அதுக்கும் விளக்கம் கொடுத்துருக்காரு. இன்னொரு யூடியூப் சேனலில் நான் விளக்கம் கேட்பதற்காக அவர்கிட்ட தொடர்பு கொண்டேன், அவரை தொடர்பு பண்ணுறேன், இவரை தொடர்பு கொண்டேன், ஒருத்தவங்க சொல்கிறேன்னு சொன்னாங்க, ஆனால் என்னுடைய நேரடி தொடர்புக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு பாலாவுக்கு எதிர் திசையாக பேசுகிறாரு. இவர் மட்டுமா பேட்டி எடுக்க தொடர்பு கொள்கிறாங்க, பல பேர், எல்லாருக்கும் பேட்டி கொடுக்க முடியாது. உடனே பேட்டி கொடுக்கலன்னு தவறாக பேசுகிறதும் தப்பு. வறியவனை வலியவன் அடிப்பான், அந்த மாதிரி கதை தான் இது இருக்குது. ஏன்னா பாலா ஒரு தாழ்வு மனப்பான்மை உடையவர், அவரே பல நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கிறார். இரண்டாவது, மற்றவர்களைப் போல பேச தெரியாதவர். பஞ்சு கொடுப்பாப்புல வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதில் என்ன சர்வதேச கைக்கூலிலாம் சொல்கிறாங்க, நான் ஒரு தினக்கூலிங்க, இந்த மாதிரி காமெடியாக நகைச்சுவையாக சொல்கிறதுல தான் அவருக்கு தெரியுமா ஒழிஞ்சு ரொம்ப இதெல்லாம் பேச தெரியாது. ஒரு பழக்கம் இருக்குது, உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் செய்யும் போது கண்டுக்க மாட்டோம், எளியவன் பெரியவனாகும் போது அவனை போட்டு அடி அடிக்கிறது. அந்த மாதிரி கதை தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. பாலாவை அப்படி தான் அடிக்கிறாங்களோன்னு தோணுது எனக்கு. பாலாவுக்கு உதவுற எண்ணம் இயற்கையாகவே இருக்குது, இப்போ இல்லை, முன்னையிலேருந்தே இருக்குது. அதையும் ஒத்துக்கிறாங்க. அந்த தம்பிக்கு உதவுற எண்ணம் ஆரம்பத்துலேருந்தே இருக்குது, உதவுவார். ஆனால் இந்த அளவுக்கு ஏன் உதவணும், ஏன் இந்த அளவுக்கு உதவக்கூடாதா? இதுக்காக அவர் சாப்பாடு தூக்கத்தை இழந்து ஓடிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு பாலா. ஓடி ஓடி உழைச்சி நான் உதவுறேன், யாருக்கிட்டேயும் ஒரு பைசா நான் வாங்கினதில்லை, எனக்கு ட்ரஸ்ட்டும் கிடையாது. இன்னொரு குற்றச்சாட்டு முக்கியமானது, விளம்பரத்துக்காக ஃபோட்டோ ஷூட் எடுத்து அதை வெளியிடுறாரு, அதை ஒத்துக்கிறாரு. அவருக்கு நடிகனாகணுங்கிற ஒரு எண்ணம் ஆரம்பத்திலேருந்தே உண்டு, அதற்காக சில விளம்பரங்களை அவர் செய்து கொள்கிறார். அதில் இதுவும் ஒன்று.
கொஞ்சமாக பயன்படுத்திக்கிறாரு. அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்குறாரு வேற மாதிரி. என்னை பார்த்து நிறைய பேர் உதவுறாங்க, இன்னும் 4 பேர் உதவிட்டோம், அதுக்காக நான் வெளியிடுறேன், ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறேன் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் பதிவேற்றம் செய்கிறேன், இன்ஸ்டாகிராமில் பணம் வராது, எனக்கு யூடியூப் சேனலோ மற்ற வலைதளங்களோ கிடையாது, இப்போ பணத்துக்காக விளம்பரத்துக்காக நான் செய்யலை, மற்றவர்கள் உதவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் செய்கிறேன் அப்படிங்கிறாரு. இவர்கள் கூறிய யூடியூப்பில் கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி கொடுத்து வீடியோ வெளியிட்டிருக்காரு. கொஞ்சம் வேதனையோட தான் வெளியிட்டிருக்காரு. அதில் டிவி சேனல்களையே விளக்கம் கொடுத்தும் போட்டிருக்காங்க. அந்த ஆம்புலன்ஸு ஓட்டுறவங்களும் பதில் கொடுக்குறாங்க, மோட்டார் சைக்கிள் வாங்கின ஒரு பதில் கொடுக்குறாரு. ஆக உண்மை இருக்கிறது. குற்றச்சாட்டு வச்சோம், கவர்மெண்ட் விசாரிக்கணும், அரசு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம், அதோட நிறுத்திக்கணும். அதை விட்டுட்டு ரொம்ப ஓவராக போய் சர்வதேச கைக்கூலி, அவர் செய்யறதெல்லாம் டூப்பு அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வரும்போது நமக்கும் கொஞ்சம் எரிச்சலாக தான் வருது. எனக்கு கொஞ்சம் எரிச்சலாக தான் வருது. உதவுறவங்களை கெடுக்கிறாங்களோ, அப்போ மற்றவங்க உதவுறவங்கத்துக்கு இப்படிலாம் ரூல்ஸ் அது இதெல்லாம் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தயங்குவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். இந்த வீடியோவில் கூறுறவங்க தான் கூறிய குற்றச்சாட்டுக்கு ஒரு சில, அதாவது வீடியோ நம்பர் பிளேட்டை மறைச்சது, இந்த மாதிரி ஆதாரத்தை தான் தர்றாங்க. இவர்கள் தான் சர்வதேச குற்றவாளி அளவுக்கு விசாரித்தவங்க முழுசாக வெளியிடணும், தப்புனா வெளியிட்டுன்னு அவரை ரொம்ப அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இதோட நிறுத்திக்கிறோம். இது தவறான முன்னுதாரணமாகிவிடும். தவறு செய்திருந்தால் முழுமையாக எல்லாவற்றையும் வெளியிட வேண்டும், அப்போ தான் மக்களுக்கு புரியும். ஆனால் இதை செய்ய மாட்டுறாங்க. நம்பரை மறைச்சிட்டாங்க, அதுக்கு நம்பருக்கு ஏன் மறைச்சேன் அப்படிங்கிற விவரத்தையும் பாலா அவர்கள் கூறியிருக்கிறார். ஆதாரம் நம்ம கொடுக்கணும். இப்போலாம் ரொம்ப ஈஸிங்க, நம்பரை வச்சுட்டு அந்த ஆம்புலன்ஸ் எங்கே ஓடுது, 7 ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காரு, கிளினிக் கட்டிக்கிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் இப்போ தரவு எடுக்கிறது ரொம்ப சுலபம். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப சுலபமாக அனைத்து தரவுகளையும் எடுத்து விடலாம். அப்படி இருக்கும்போது அதுவும் இவர்கள்லாம் துப்பறிவாளர்களாக உள்ளவங்க, உலக அளவில் சர்வதேச அளவில் பேசுகிறவங்க. அப்படி இருக்கும்போது தாராளமாக தரவுகளை வெளியெடுக்கலாம். அப்படி எடுத்து வெளியிடுங்க. அது வரைக்கும் இந்த குற்றச்சாட்டாக சொல்லாதீங்க, கோரிக்கையாக சொல்லுங்கள், விமர்சனமாக வைங்க. இதுதான், இதற்கு தான் பாலா தரமான செருப்படி பதிலடி கொடுத்துள்ளார் பாலா. நான் பாலாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை, பாலா தவறு செய்ய மாட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் இருக்கேன். உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்பதை கூறுங்கள் நண்பர்களே. அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள்.